வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது சமூகத்தின் பிரதான செய்திகளுடன். செய்திகளுக்காக உங்களுடன் இணைந்து கொள்ளும் நான் கஜிதா திருநாவுக்கரசு. விரிவான செய்திகளுக்கு முன்னதாக இன்றைய தலைப்புச் செய்திகள். ஜூலை இறுதி வரையில் போதிய எரிபொருள் இருப்பு உள்ளது. தட்டுப்பாடு நிலவுவதாக கூறப்படும் பிரச்சாரங்களில் உண்மையில்லை என்று அறிவிப்பு. மீண்டும் வீட்டிலிருந்து வேலை முறை 4 நாட்கள் வேலை திட்டம் குறித்து அரசு தரப்பு விளக்கம். 60% கட்டுமானங்கள் உரிய அனுமதியின்றி தன்னிச்சையாக அமைக்கப்பட்டவை. தேசிய கட்ட ஆராய்ச்சி நிறுவனம் எச்சரிக்கை. 19 நாட்களேயான கைக்குழந்தை 1 லட்சத்திற்கு விற்பனை. தாய், மருத்துவர் உட்பட 6 அதிரடியாக கைது. மாகாண சபை தேர்தலை எப்போது வேண்டுமானால் நடத்த தயார். நாடாளுமன்ற குழுவிடம் தேர்தல் ஆணைக்குழு உறுதி. சாண தாக்குதல் சம்பவம். நவ ஜனதா பிரம்னவின் தலைவர் சுகீஸ்வர பண்டாரவிற்கு போலீஸ் அழைப்பு. திருகோணமலையில் தனியார் பஸ் ஊழியர்கள் அதிரடி போராட்டம். பஸ்கள் ஆளுநர் செயலகத்தின் முன்னிறுத்தம். தாய்லாந்திலிருந்து போதைப்பொருள் கடத்திய 23 பிக்குகளுக்கும் மீண்டும் விளக்கமறியல். கிடந்த கடலில் பெரும் சோகம். மாணவியை காப்பாற்ற முயன்ற பாடசாலை அதிபர் நீரில் மூழ்கி பலி. சர்வதேச வான்பரப்பில் பெரும் பதட்டம். அமெரிக்காவின் M9 ரீப்பர் அதிநவீன ஆளில்லா விமானத்தை சுட்டு வீழ்த்திய ஈரான். அவை எமது தலைப்புச் செய்திகள். இனி தொடர்பான விரிவான செய்திகள். தமிழர்களின் பெருமை ஒரே மேடையில் வெளியிடப் போகின்றது. இது ஒரு செலிப்ரேஷன் ஆஃப் கிரேட்னஸ். எதிர்வரும் ஜூன் 20 சனிக்கிழமை லெஜெண்ட்ஸ் அண்ட் ஐகான்ஸ் அவார்ட்ஸ் 2026. எதிர்வரும் ஜூலை மாத இறுதி வரை நாட்டிற்கு தேவையான எரிபொருள் இருப்புகள் தற்போது நாட்டில் உள்ளதாக லங்கா பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் மற்றும் மொத்த விநியோக முனைய நிறுவனத்தின் முகாமைத்துவ பணிப்பாளர் மயூர நெத்திகுமாரகே தெரிவித்துள்ளார். எனவே நாட்டில் எரிபொருள் தட்டுப்பாடு நிலவுவதாக பரப்பப்படும் பிரச்சாரங்களில் எந்தவொரு உண்மையும் இல்லை என்று அவர் திட்டவட்டமாக குறிப்பிட்டுள்ளார். எரிபொருள் விலை அதிகரிக்கப்பட உள்ளதாக சில ஊடகங்களில் வெளியான வதந்திகளை தொடர்ந்து பொதுமக்கள் எரிபொருளை பெற்றுக் கொள்வதற்காக விநியோக நிலையங்களில் முண்டியடித்து வருகின்றார்கள். இதுகுறித்து விளக்கமளிக்கும் போது அவர் இதனை கூறியுள்ளார். இந்த மாதத்தில் இலங்கைக்கு வரவிருந்த அனைத்து எரிபொருள் கப்பல்களும் ஏற்கனவே நாட்டை வந்தடைந்துள்ளன. அத்துடன் இந்த மாதம் 28 மற்றும் 31 ஆகிய தேதிகளில் மேலும் 2 கச்சா எண்ணெய் கப்பல்கள் நாட்டிற்கு வரவுள்ளன. அந்த எண்ணெயை சுத்திகரிப்பதன் மூலம் பெறப்படும் எரிபொருளை அடுத்த மாதத்திலும் தடையின்றி விநியோகிக்கக்கூடிய சாத்தியக்கூறுகள் காணப்பட்டுள்ளது. கடந்த ஏப்ரல் மாதத்தில் உலக சந்தையில் டீசல் விலை அதிகரித்துள்ள போதிலும் தற்போது அந்த விலை படிப்படியாக குறைந்து வருகின்றது. இந்த விலை மேலும் குறையும் என்று எதிர்பார்ப்பதால் ஏப்ரல் மாதத்தில் நிலவிய சூழலின்படி எரிபொருளை அதிக விலைக்கு விற்க வேண்டிய தேவை தற்போது குறைந்துள்ளது. முன்னதாக பரவலாக எதிர்பார்க்கப்பட்டது போல் எரிபொருள் விலையை 700 ரூபாய் வரையில் அதிகரிக்க வேண்டிய தேவை தற்போது இல்லை. இந்த இக்கட்டான சூழ்நிலை இப்போது நீங்கியுள்ளது. எரிபொருள் விலையை அதிகரிப்பது தொடர்பாக பெட்ரோலிய கூட்டுத்தாபனம் இதுவரையில் எந்தவொரு தீர்மானத்தையும் எடுக்கவில்லை. அதே நேரம் வரும் நாட்களில் எரிபொருள் விலையில் பெரிய அளவிலான உயர்வையோ அல்லது விசேட விலை குறைப்பையோ எதிர்பார்க்க முடியாது என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். வீட்டி கேஷ் அண்ட் கரி வீட்டி சூப்பர் ஸ்டோரின் கல்யாணி அன்னபூரணி பிராண்டில் அன்றாட வாழ்க்கையின் அனைத்து பொருட்களையும் ஒரே இடத்தில் பெற்றுக்கொள்ள வீட்டி கேஷ் அண்ட் கரி பாரிஸில் லாட்சப்பல். நாட்டில் நிலவும் எரிபொருள் மற்றும் ஆற்றல் நுகர்வை கட்டுப்படுத்துவதற்காக அரசு மற்றும் தனியார் துறை ஊழியர்களுக்கு மீண்டும் வீட்டிலிருந்து பணியாற்றும் முறையை அறிமுகப்படுத்துவது குறித்து அரசாங்கம் பரிசீலித்து வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. டீசல் உள்ளிட்ட எரிபொருள் பயன்பாட்டை குறைப்பதற்கும் அவற்றை சேமிப்பதற்குமான அவசர தேவை அரசாங்கத்திற்கு எழுந்துள்ள பின்னணியிலேயே இந்த ஆலோசனைகள் முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. உலகளாவிய ரீதியில் நிலவுகின்ற பதட்டமான சூழ்நிலைகள் காரணமாக இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற உத்தி தற்போது பரவலாக பயன்படுத்தப்பட்டு வருகின்றது. இந்த நிலையில் இலங்கையிலும் வாரத்திற்கு 4 நாட்கள் மாத்திரம் வேலை செய்கின்ற நடைமுறையை அறிமுகப்படுத்துமாறு பல்வேறு தரப்பினரிடமிருந்தும் கோரிக்கைகள் விடுக்கப்பட்டுள்ளதாக தொழில் அமைச்சின் செயலாளர் SM பியதிச தெரிவித்தார். நாட்டில் மீண்டும் வீட்டிலிருந்து வேலை செய்கின்ற முறை கட்டாயமாக்கப்பட உள்ளதாக சமூக ஊடகங்களில் கடந்த சில நாட்களாக பரவலான செய்திகள் வெளியாகி வருகின்றன. இதுகுறித்து ஆங்கில நாளிதழ் ஒன்றுக்கு தெளிவுபடுத்தியுள்ள அமைச்சின் செயலாளர், தற்போதைய சூழ்நிலையில் வீட்டிலிருந்து வேலை செய்யும் நடைமுறை மீண்டும் கொண்டு வருவது குறித்து அரசாங்கம் ஆலோசித்து வந்த போதிலும் இதுவரையில் அது குறித்து எந்தவொரு இறுதி முடிவும் எடுக்கப்படவில்லை என்று தெரிவித்தார். எனவே இப்போது நிலவரப்படி இது தொடர்பாக எந்தவொரு உத்தியோர்வு அறிவிப்புகளும் வெளியிடப்படவில்லை என்றும் இறுதி முடிவு எட்டப்படும் வரையில் பொதுமக்கள் வதந்திகளை நம்ப வேண்டாம் என்றும் தொழில் அமைச்சு குறிப்பிட்டுள்ளது. இலங்கையில் மேற்கொள்ளப்பட்டுள்ள கட்டுமானங்களில் 60% அதிகமானவை உரிய சட்டப்பூர்வ அனுமதியின்றி தன்னிச்சையாகவே அமைக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனத்தின் சிரேஷ்ட அறிவியலாளர் கலாநிதி வசந்த சேனாதீர தெரிவித்துள்ளார். நாட்டில் தீவிரமடைந்து வருகின்ற தென்மேற்கு பருவமழை நிலை குறித்து ஊடகம் ஒன்றுக்கு விழிப்புணர்வு கருத்துக்களை வழங்கிய போது அவர் இதனை தெரிவித்தார். இலங்கையில் எந்தவொரு கட்டுமான பணியை மேற்கொள்வதாக இருந்தாலும் அதற்குரிய உள்ளூர்
மன்றத்திடம் அனுமதி பெற வேண்டும் என்று சட்டம் உள்ளது. ஆனால் கிராமப்புற மற்றும் மலையக மக்களிடம் இது குறித்து விழிப்புணர்வு குறைவாக உள்ளதால் முறையான அனுமதியின்றி கட்டடங்கள் அமைக்கப்படுகின்றன. குறிப்பாக நிலச்சரிவு அபாயம் உள்ளிட்ட 14 மாவட்டங்களிலேயே நாட்டின் மொத்த மக்கள் தொகையில் 20% முதல் 30% வரையான மக்கள் வாழ்கின்றார்கள். இலங்கையில் வாழ்வதற்கு தகுதியான நிலங்கள் மிக குறைந்த அளவிலேயே உள்ளதால் அவற்றை நாம் முறையாக மேலாண்மை செய்ய வேண்டும். பொதுமக்கள் தங்கள் வாழ்நாள் சேமிப்பை முதலீடு செய்துதான் வீடு அல்லது கட்டடங்களை அமைக்கின்றார்கள். ஆனால் நிலத்தின் தன்மை குறித்து அறியாமல் தன்னிச்சையாக கட்டப்படுகின்ற கட்டடங்கள் இயற்கை பேரிடர்களின் போது மிக குறுகிய கணப்பொழுதில் அழிந்துவிடும் அபாயம் உள்ளது. நிலத்தை ஆய்வு செய்து சட்டபூர்வமாக அறிக்கை மற்றும் ஆலோசனைகளை வழங்கும் உரிமை தேசிய கட்டட ஆராய்ச்சி நிறுவனத்திற்கு உள்ளது. எனினும் மக்கள் இந்த ஆலோசனைகளை பின்பற்றுகின்றார்களா என்பதை கண்காணிக்கும் பொறுப்பு உள்ளூராட்சி மன்றங்களிடமே உள்ளது. துரதிருஷ்டவசமாக நமது நாட்டில் இத்தகைய கண்காணிப்பு நடவடிக்கைகள் முறையாக நடப்பதில்லை என்றும் அவர் மேலும் தெரிவித்தார். புத்தளத்தில் 19 நாட்களேயான தனது கைக்குழந்தையை 1 லட்சம் ரூபாவிற்கு விற்பனை செய்ய முயன்ற தாய் உட்பட 6 பேரை புத்தளம் குற்றப்புலனாய்வு பிரிவினர் அதிரடியாக கைது செய்துள்ளனர். ஆனமடுவ அடிகம பகுதியில் நேற்று இந்த அதிர்ச்சி நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டதுடன் குழந்தையை வாங்குவதற்காக பயன்படுத்தப்பட்ட வேன் ஒன்றும் காவல்துறையினரால் கைப்பற்றப்பட்டது. கைது செய்யப்பட்டவர்களில் குழந்தையின் தாய், அவரது மூத்த சகோதரர், அவரது மனைவி, குழந்தை 1 லட்சம் ரூபாய் கொடுத்து வாங்க தயாராக இருந்த தம்பதியினர் மற்றும் வேனின் சாரதி ஆகியோர் அடங்குவதாக காவல்துறையினர் குறிப்பிட்டுள்ளார்கள். விசாரணைகளின்படி குழந்தையை விற்க முயன்ற தாயும் அவரது சகோதரரும் ஆனமடுவ அடிகம பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் குழந்தையை வாங்கவிருந்த தம்பதியினர் கல்பட்டி மாம்புரி பகுதியைச் சேர்ந்தவர்கள் என்றும் தெரியவந்துள்ளது. அத்துடன் பறிமுதல் செய்யப்பட்ட வேனின் சாரதி புத்தளம் பாலாவியை பகுதியைச் சேர்ந்தவர் என்று அடையாளம் காணப்பட்டுள்ளார். இந்த சம்பவம் குறித்து காவல்துறையினர் நடத்திய முதற்கட்ட விசாரணையில் இந்த குழந்தை விற்பனைக்கு நல்லையாக இருந்து தயாராக செயற்பட்டவர் ஒரு மருத்துவர் என்ற அதிர்ச்சி தகவல் வெளிச்சத்திற்கு வந்துள்ளது. இந்த சம்பவத்தில் அவரது பங்களிப்பு குறித்து காவல்துறையினர் தீவிரமாக விசாரித்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. நாடாளுமன்ற விசேட குழுவின் பரிந்துரைகளின் அடிப்படையில் நாடாளுமன்றத்தினால் நிறைவேற்றி தரப்படும் சட்ட விதிகளுக்கு உட்பட்டு எந்தவொரு சந்தர்ப்பத்திலும் மாகாண சபை தேர்தலை நடத்துவதற்கு தயாராக இருப்பதாக தேர்தல் ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தல் எந்த தேர்தல் முறையின் கீழ் நடத்தப்பட வேண்டும் என்பது குறித்து ஆராய்ந்து பரிந்துரைகளை முன்வைப்பதற்காக நியமிக்கப்பட்டுள்ள நாடாளுமன்ற விசேட குழு அண்மையில் நாடாளுமன்றத்தில் கூடியது. குழுவின் தலைவரான அமைச்சர் விஜித ஹேரத் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் சட்டமா அதிபர் திணைக்களம் மற்றும் தேர்தல் ஆணைக்குழுவின் அதிகாரிகளிடம் விடயங்கள் வினவப்பட்ட போதே தேர்தல் ஆணைக்குழு இதனை திட்டவட்டமாக அறிவித்துள்ளது. மாகாண சபை தேர்தலை நடத்துவதில் தற்போது நிலவும் சட்ட ரீதியான தடைகள் என்னென்ன என்பது குறித்தும் அந்த தடைகளை நீக்கி தேர்தலை எவ்வாறு நடத்த முடியும் என்பது குறித்தும் சட்டமா அதிபர் திணைக்கள அதிகாரிகள் இந்த விசேட குழுவிற்கு விரிவாக தெளிவுபடுத்தியுள்ளனர். சட்ட ரீதியான சிக்கல்களுக்கு நாடாளுமன்றம் தீர்வு வழங்கும் பட்சத்தில் தேர்தலை உடனடியாக நடத்துவதற்கு தங்களுக்கு எவ்வித தடையும் இல்லை என்பதை தேர்தல் ஆணைக்குழு இக்கூட்டத்தின் மூலம் தெளிவுபடுத்தியுள்ளது. நிதியமைச்சின் செயலாளர் ஹர்ஷன சூரிய பெருமவின் வீட்டிற்கு அருகில் முன்னெடுக்கப்பட்ட போராட்டத்தின் போது சாண தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பில் வாக்குமூலம் ஒன்றை வழங்குவதற்காக நவ ஜனதா பெரமுனவின் தலைவர் சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினருக்கு தலாங்கம போலீசாரினால் இன்று அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளது. கடந்த மாதம் 28ஆம் தேதி இலங்கை திரைசேரியில் இருந்து 2.5 மில்லியன் அமெரிக்க டாலர் பணம் ஹேக்கர்களினால் திருடப்பட்டதாக கூறப்படும் சம்பவம் தொடர்பாக நிதியமைச்சின் செயலாளருக்கு எதிர்ப்பு தெரிவித்து சுகீஸ்வர பண்டார உள்ளிட்ட குழுவினர் அவரது வீட்டிற்கு முன்னால் போராட்டம் ஒன்றை முன்னெடுத்திருந்தனர். இப்பிரச்சினை குறித்து தலங்காம போலீசார் தரப்பில் தெரிவிக்கையில், கடந்த மாதம் நடைபெற்ற இப்போராட்டத்தின் போது அங்கு திரண்டிருந்தவர்கள் மீது மலசான தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. இதனைத் தொடர்ந்து அங்கிருந்தவர்களுக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே கடுமையான வாக்குவாதம் ஏற்பட்டு அப்பகுதியில் பெரும் பதற்றமான சூழ்நிலை நிலவியிருந்தது. இந்த மோதல் மற்றும் சாண தாக்குதல் சம்பவம் தொடர்பாகவே மேலதிக விசாரணைகளை முன்னெடுப்பதற்கும் வாக்குமூலங்களை பதிவு செய்வதற்கும் நவஜனதா பெரமுனவின் தலைவர் உள்ளிட்ட குழுவினரை இன்று தலாங்கம போலீஸ் நிலையத்திற்கு சமூகம் அளிக்குமாறு போலீசார் உத்தரவிட்டுள்ளனர். திருகோணமலையிலிருந்து கல்முனை, அம்பாறை மற்றும் அக்கரைப்பற்று வரை நீண்டகாலமாக நடைமுறையில் உள்ள ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை மாற்றி சுழற்சி முறையிலான புதிய நேரத்தை அறிமுகப்படுத்தியதற்கு எதிர்ப்பு தெரிவித்து தனியார் பஸ் உரிமையாளர்கள், சாரதிகள் மற்றும் நடத்துனர்கள் இன்றைய தினம் கிழக்கு மாகாண ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக பாரிய ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர்.
தென்கிழக்கு கரையோர பிரதேச தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினால் ஏற்பாடு செய்யப்பட்டிருந்த இந்த ஆர்ப்பாட்டத்தின் போது 20க்கும் மேற்பட்ட தனியார் பஸ்கள் தங்களது சேவைகளை புறக்கணித்து ஆளுநர் செயலகத்திற்கு முன்பாக தரித்து நிறுத்தப்பட்டிருந்தன. தமக்கு உரிய தீர்வு கிடைக்கும் வரை சேவையில் ஈடுபட போவதில்லை எனவும் போராட்டக்காரர்கள் திட்டவட்டமாக அறிவித்துள்ளனர். இதுகுறித்து பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தினர் தெரிவிக்கையில், கிழக்கு மாகாண வீதி போக்குவரத்து அதிகார சபையின் பணிப்பாளர் நாயகம், தற்காலிகமாக நியமிக்கப்பட்டுள்ள திட்டமிடல் பணிப்பாளர் மற்றும் அதிகார சபையின் தலைவர் ஆகியோர் அரச நடைமுறைகளையும் நீதிமன்ற கட்டளையையும் கருத்தில் கொள்ளாது தன்னிச்சையாக செயற்பட்டுள்ளனர். தங்களுக்கு வேண்டிய 3 புதிய பஸ்களை இந்த வீதிக்குள் உட்புகுத்துவதற்காக எங்களது நேரத்தை குறைத்துள்ளனர். இதன் காரணமாகவே கடந்த 14 வருடங்களுக்கு மேலாக நடைமுறையில் இருக்கும் ஒருங்கிணைந்த நேர அட்டவணையை மாற்றி இன்றைய தினத்திலிருந்து சுழற்சி முறையை நடைமுறைக்கு கொண்டுவர அவர்கள் முயல்கின்றனர். தற்போது திருகோணமலை அக்கரைப்பேற்று வீதியில் அரசு மற்றும் தனியார் பஸ்கள் 20 முதல் 30 நிமிட நேர இடைவெளியில் ஒருங்கிணைந்த நேர அட்டவணையின்படி இயங்கி வருகின்றன. இதில் 18 தனியார் பஸ்கள் உள்ள நிலையில் ஒவ்வொரு பஸ்ஸுக்கும் நிரந்தரமான நேரம் ஒதுக்கப்பட்டுள்ளது. இந்த முறையை மாற்றி சுழற்சி முறையை கொண்டு வந்தால் தினமும் பஸ்களின் நேரங்கள் மாறுபடும். இதனால் பஸ்களை நம்பி பயணிக்கும் பயணிகள் பெரும் அசௌகரியங்களை எதிர்கொள்வார்கள். அத்துடன் பஸ்களுக்கு இடையிலான நேர இடைவெளி 30 நிமிடங்களில் இருந்து மேலும் குறைக்கப்படுவதால் பஸ் சாரதிகளுக்கு இடையே போட்டித்தன்மை உருவாகி வீதி விபத்துகள் ஏற்படுவதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகமாக உள்ளதாக அவர்கள் எச்சரித்துள்ளனர். தாய்லாந்திலிருந்து குஷ் மற்றும் ஹேஷ் ஆகிய அதிதீவிர போதைப் பொருட்களை இலங்கைக்கு கடத்தி வந்த சம்பவம் தொடர்பில் கைது செய்யப்பட்ட 23 பௌத்த பிக்குகளை எதிர்வரும் ஜூன் மாதம் 9ஆம் தேதி வரை மீண்டும் விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு மேலதிக நீதவான் சுபானி அபசேகர இன்று உத்தரவிட்டுள்ளார். விளக்கமறியலில் வைக்கப்பட்டுள்ள குறித்த 23 பிக்குகளும் இன்றைய தினம் நீர்கொழும்பு நீதவான் நீதிமன்றத்தில் இணையவழி முறைமையூடாக முன்னிலைப்படுத்தப்பட்ட போதே நீதவான் இந்த உத்தரவை பிறப்பித்துள்ளார். தாய்லாந்திலிருந்து இலங்கைக்கு சட்டவிரோதமான முறையில் போதைப் பொருட்களை கடத்தி வந்த குற்றச்சாட்டின் கீழ் கட்டுநாயக்க சர்வதேச விமான நிலையத்தில் வைத்து இக்குழுவினர் முன்னதாக கைது செய்யப்பட்டிருந்தனர். இவர்களிடமிருந்து மீட்கப்பட்ட போதைப் பொருட்களின் சந்தை மதிப்பு மற்றும் கடத்தலின் பின்னணி குறித்து போலீசாரும் போதைப்பொருள் ஒழிப்பு பிரிவினரும் தொடர்ச்சியாக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இந்நிலையில் சந்தேக நபர்களின் விளக்கமறியல் காலம் இன்றுடன் நிறைவடைந்ததை அடுத்து அவர்கள் இணைய வழியில் நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டனர். வழக்கை ஆராய்ந்த நீதவான் விசாரணைகள் இன்னும் நிறைவடையாத காரணத்தினால் 23 பிக்குகளையும் அடுத்த மாதம் 9ஆம் தேதி வரை தொடர்ந்து விளக்கமறியலில் வைக்குமாறு உத்தரவிட்டார். கிரிந்த கடலில் நீராடிக் கொண்டிருந்த போது அலையினால் இழுத்து செல்லப்பட்ட மாணவி ஒருவரை காப்பாற்ற போராடிய பாடசாலை அதிபர் ஒருவர் நீரில் மூழ்கி பரிதாபமாக உயிரிழந்துள்ளார். இச்சோக சம்பவம் கிரிந்த கடற்பகுதியில் நேற்று மாலை இடம்பெற்றுள்ளதாக கிரிந்த காவல்துறையினர் தெரிவித்துள்ளனர். பதல்கும்புர பிரதேசத்தைச் சேர்ந்த பாடசாலை ஒன்றின் ஆசிரியர்கள் மற்றும் மாணவர்கள் குழுவினர் கல்வி சுற்றுலா ஒன்றிற்காக கிரிந்த பகுதிக்கு சென்றுள்ளனர். மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்கள் கிரிந்த கடற்பகுதியில் நீராடிக் கொண்டிருந்த போது எதிர்பாராத விதமாக மாணவி ஒருவர் திடீரென எழுந்த பெரும் அலையினால் கடலுக்குள் இழுத்து செல்லப்பட்டுள்ளார். இதனை அவதானித்த பாடசாலை அதிபர் சமயோசிதமாக செயற்பட்டு அந்த மாணவியை காப்பாற்றுவதற்காக உடனடியாக கடலில் குதித்து நீந்தி சென்றுள்ளார். எனினும் கடலின் கடுமையான நீரோட்டம் காரணமாக அதிபர் மற்றும் மாணவி ஆகிய இருவரும் கடலில் மூழ்கியுள்ளனர். அங்கிருந்தவர்களின் அலறல் சத்தத்தை கேட்டு விரைந்து வந்த காவல்துறையின் உயிர்காப்பு பிரிவினரும் பிரதேசவாசிகளும் இணைந்து கடலில் மூழ்கிய அதிபரையும் மாணவியையும் நீண்ட போராட்டத்திற்கு பின்னர் மீட்டுள்ளனர். பின்னர் மாலை 5 மணியில் அவர்கள் இருவரும் அவசரமாக தெபரவெவ ஆதார மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டனர். எனினும் மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட சற்று நேரத்திலேயே அதிபர் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவமனை வட்டாரங்கள் உறுதிப்படுத்தியுள்ளன. கடலில் மூழ்கிய மாணவிக்கு தற்போது தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்படுகிறது. கல்வி சுற்றுலாவிற்கு சென்ற இடத்தில் மாணவியை காப்பாற்ற சென்ற அதிபர் உயிரிழந்த சம்பவம் அந்த பாடசாலை சமூகத்தினரிடையும் பதல்கும்புர பகுதியிலும் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது. இச்சம்பவம் குறித்து கிரிந்த காவல்துறையினர் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். இலங்கையின் மனை விற்பனை மற்றும் நிர்மாணத் துறையில் முதன்மை நிறுவனமான ப்ளூ ஓஷனை நாடுங்கள். மட்டக்களப்பு குருக்கள்மடம் பகுதியில் அமைந்துள்ள சந்தேகத்திற்கிடமான மனித புதைகுழி தொடர்பான வழக்கு இன்றைய தினம் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்ட போது அது தொடர்பான இறுதி ஸ்கேன் அறிக்கை நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது.
இதனைத் தொடர்ந்து வழக்கினை எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு நீதவான் ஒத்திவைத்துள்ளார். நீதிமன்றத்தின் முந்தைய உத்தரவிற்கு அமைவாக தொல்பொருள் பேராசிரியர் ராஜ் சோமதேவ அவர்களினால் இந்த புதைகுழி பகுதியில் நவீன தொழில்நுட்பமான ஆடியோ ஃப்ரீக்வன்சி மெக்னெட்டோ டெலோரிக் முறைமையை பயன்படுத்தி ஸ்கேனிங் நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. இந்த ஆய்வின் அடிப்படையிலான இறுதி அறிக்கையை இன்று நீதிமன்றில் சமர்ப்பிக்கப்பட்டு ஆராயப்பட்டது. கடந்த 1990ஆம் ஆண்டு புனித ஹஜ் பயணம் மேற்கொண்டுவிட்டு திரும்பிய இஸ்லாமியர்கள் குருக்கள் மடம் பகுதியில் வைத்து ஆயுததாரிகளினால் மறித்து கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு அங்கு புதைக்கப்பட்டுள்ளதாக குற்றம் சாட்டப்பட்டுள்ளது. இச்சம்பவம் குறித்து குரலற்றவர்களின் குரல் அமைப்பினால் களுவாஞ்சிக்குடி நீதவான் நீதிமன்றத்தில் தொடரப்பட்ட வழக்கின் அடிப்படையிலேயே இதற்கான சட்ட நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக முன்னெடுக்கப்பட்டு வருகின்றன. ஏற்கனவே சந்தேகத்திற்குரியதாக அடையாளம் காணப்பட்ட பகுதிகளில் அகழ்வு நடவடிக்கைகள் முன்னெடுக்கப்பட்ட போதிலும் அங்கிருந்து எந்தவித சான்று பொருட்களும் மீட்கப்படவில்லை. இதனை அடுத்து வழக்காளிகளின் சொந்த செலவில் அந்த பகுதியை நவீன முறையில் ஸ்கேன் செய்வதற்கு நீதிமன்றம் அனுமதி அளித்திருந்தது. அதன் பின்னணியிலேயே பேராசிரியரின் இந்த ஆய்வறிக்கை தற்போது சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. இன்றைய தினம் சமர்ப்பிக்கப்பட்ட அறிக்கையில் உள்ள பரிந்துரைகளை ஆராய்ந்த கௌரவ நீதிமன்றம் இது தொடர்பான மேலதிக சட்ட நடவடிக்கைகளுக்காக வழக்கினை எதிர்வரும் ஜூன் மாதம் 15ஆம் தேதிக்கு ஒத்திவைத்துள்ளதுடன் அன்றைய தினம் திறந்த நீதிமன்றில் இவ்வழக்கினை மீண்டும் அழைப்பதற்கான கட்டளையையும் பிறப்பித்துள்ளது. ஈரானிய வான்வெளியை மீறி உள்நுழைந்ததாக கூறப்படும் அமெரிக்காவின் அதிநவீன MQ-9 டீப்பர் ஆளில்லா உளவு மற்றும் தாக்குதல் விமானத்தை சுட்டு வீழ்த்தியுள்ளதாக ஈரானிய இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை அதிரடியாக அறிவித்துள்ளது. தற்காப்பு நடவடிக்கைகள் என கூறி அண்மையில் ராக்கெட் ஏவுதளங்கள் மீது அமெரிக்க ராணுவம் நடத்திய தாக்குதல்களை தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பதற்றம் அதிகரித்துள்ள நிலையில் இச்சம்பவம் அரங்கேறியுள்ளது. இதுகுறித்து ஈரானிய ராணுவ அதிகாரியும் செய்தி தொடர்பாளருமான இப்ராஹிம் ஷோல்ஃபகாரி தனது அதிகாரப்பூர்வ எக்ஸ் தளத்தில் தகவல்களை பகிர்ந்துள்ளார். அமெரிக்காவின் குறிப்பிட்ட அந்த ஆளில்லா விமானம் ஈரானிய எல்லைக்குள் அத்துமீறி நுழைந்ததாகவும் அதனை ஒரு விரோத ஆளில்லா விமானம் என அடையாளம் கண்ட பின்னரே வான் பாதுகாப்பு அமைப்புகளின் மூலம் வீழ்த்தியதாகவும் இஸ்லாமிய புரட்சிகர பாதுகாப்பு படை உறுதிப்படுத்தியுள்ளது. அமெரிக்காவால் எதிர்காலத்தில் ஏதேனும் போர் நிறுத்த மீறல்களோ அல்லது அத்துமீறல்களோ ஏற்பட்டால் அதற்கு தகுந்த பதிலடி கொடுக்கும் முழு உரிமையையும் ஈரான் கொண்டுள்ளது என IRGC படை தரப்பு எச்சரித்துள்ளது. அமெரிக்க ராணுவத்தின் வசமுள்ள MQ-9 டீப்பர் என்பது மிக நீண்ட நேரம் காற்றில் பறந்து கண்காணிப்பில் ஈடுபடக்கூடிய மற்றும் ஏவுகணைகளை தாங்கி சென்று துல்லியமாக தாக்கக்கூடிய ஒரு அதிநவீன ஆளில்லா போர் விமானமாகும். இது முன்னர் மத்திய கிழக்கு வான்வெளியில் பல்வேறு முக்கிய ராணுவ நடவடிக்கைகளில் பயன்படுத்தப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. இச்சம்பவம் காரணமாக மத்திய கிழக்கில் அமெரிக்கா ஈரான் இடையிலான ராணுவ பதற்றம் மீண்டும் உச்சகட்டத்தை எட்டியுள்ளதுடன் சர்வதேச சமூகம் இதனை உற்று நோக்கி வருகின்றது. இத்துடன் நமது பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் சமூகத்துடன் இணைந்திருங்கள். வணக்கம். இது போன்ற செய்திகளை தெரிந்து கொள்ள சமூகம் நியூஸ் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து அருகில் உள்ள பெல் பட்டனை கிளிக் செய்யுங்கள். மேலும் இது போன்ற செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள சமூகமீடியா.com என்ற இணையதளத்தின் வாயிலாகவும் எங்களுடன் இணைந்திருங்கள்.